Dear students, I am Revati. 12th standard exercise 2.5 second sum. For any two complex numbers z1 and z2 such that modulus z1 equal to modulus z2 equal to 1 and z1 and z2 multiply பண்ணும்போது not equal to minus 1 இருக்கணும். Then so that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number. அப்போ first given என்ன கொடுத்திருக்காங்க? So what are the given? Modulus z1 equal to 1 and modulus z2 equal to 1. அப்போ modulus z1 equal to 1 நமக்கு modulus z1 நம்ம செப்பரேட்டாக பிரிக்கலாம். அதாவது நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் கான்ஜுகேட் ஆகும். அதாவது z1 and z1 bar equal to 1 செப்பரேட்டாக பிரிக்கலாம். தென் நம்மளுக்கு வந்து z1 equal to என்னென்னு எழுதலாம், இந்த மல்டிபிள் இருக்கிற z1 bar another சைடு போகும்போது டிவைடாக மாறிடும். அண்ட் z1 and z2 என்னவாக தான் இருக்குது, ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு -1 தான் இருக்கும். அப்போ z1 நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்து பண்ணும்போது மாடுலஸ் z2 ஈக்குவல் டு 1ஐயும் நம்ம பிரிக்கலாம். z2 பார் ஈக்குவல் டு 1, தென் z2 ஈக்குவல் டு 1/z2 பார். இங்கேயும் z1 z2 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நாட் ஈக்குவல் டு -1 தான் இருக்கும். இப்போ z1ங்கிறது இதுவாகவும் z2 இதுவாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the given is a real number அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். therefore consider கொடுத்துருக்கிறது வந்து z1 plus z2 divided by 1 plus z1 z2. அப்போ இந்த z1க்கு இதையும் z2க்கு அதையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/z1 bar plus 1/z2 bar whole divided by 1 plus 1/z1 bar into 1/z2 bar. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எப்பவும் போல் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டும் மல்டிபிள் ஆகும். அப்போ z1 and z2 கிடைக்கும். தென் கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாகவே ஆர்டர் எழுதுறதுக்காக நம்ம z1 பாரை ஃபஸ்ட்டும் ப்ளஸ் z2 பாரை செகண்டும் எழுதிக்கலாம். தென் ஹோல் டிவைடட் பை கீழே வந்து 1 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது 1/z1 பார் z2 பார்னு கிடைக்கும். அகெயின் இதையும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ மேலே வந்து z1 பார் ப்ளஸ் z2 பார் டிவைடட் பை z1 அண்ட் z2 பாரில் தான் இருக்குது. தென் ஹோல் டிவைடட் பை இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இதை மல்டிபிள் பண்ணி 1 கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா z1 பார் z2 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை z1 பார் z2 பார்னு வரும். ஓகேவா? இப்போது இந்த டினாமினேட்டரும் சேமாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, z1 பார் ப்ளஸ் z2 பார் டிவைடட் பை கீழே ஆர்டர் எழுதும்போது 1 ப்ளஸ் z1 அண்ட் z2 பார்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம பார் கான்ஜுகேட்டோட ரூல் படி செப்பரேட்டாக பாராக இருந்துச்சு நம்ம அதை ஹோல் பாராக மாற்றிக்க முடியும். அப்போது ஹோல் பார் தென் டிவைடட் பை அதே மாதிரி கீழேயும் என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ் z1 z2வை த ஹோல் பாராக மாற்றிக்கலாம். இப்போ மேலே டினாமினேட்டர் அண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் பார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை z1 ப்ளஸ் z2 தென் டிவைட் பை 1 ப்ளஸ் z1 அண்ட் z2 த ஹோல் பாராக மாற்றிக்கலாம். அப்போது இப்படி மாற்றும் போது நம்ம எடுத்தது நார்மல் z, ஆனால் கொண்டு வந்திருக்கிறது அதே கிவன் வேல்யூக்கு த ஹோல் பார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இன் அவர் கான்ட்ரடிக்ஷன் என்ன வரும் அப்படின்னா z ஈக்குவல் டு z பார்னு கிடச்சிச்சு அப்படின்னா z இஸ் அ ரியல் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அதுபடி therefore z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ரியல். இதைத்தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.